ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெமோக்ரஸி பற்றி பார்க்க போகிறோம். டெமோக்ரஸி போம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா லாங்ஸ்டன் ஹூட்ஸ் இவங்க தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்க 1902 ஜாப்லின் மிசோரின்ற இடத்துல பிறந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு பிளே ரைட், அமெரிக்கன் போயட், நாவலிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஓகேவா? இவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா த நீக்ரோ ஸ்பீக்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், The Weary Blues, Montage of a Dream, Deferred and Not Without Laughter. ஸோ இந்த ஒர்க்ஸ்லாம் இவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்க கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோயால் இறந்துருக்காங்க 1967. ஓகேவா? அண்ட் இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி வில் நாட் கம் டுடே திஸ் இயர் நார் எவர் த்ரூ காம்ப்ரமைஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெமோக்ரஸி அதாவது ஃப்ரீடம் அப்படிங்கிறது இன்றைக்கோ நாளைக்கோ நம்ம பயப்படுற மூலியமாகவோ இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணுற மூலியமாகவும் நமக்கு எப்பயும் கிடைக்க போகிறது இல்லை. ஐ ஹாவ் ஆஸ் மச் ரைட் ஆஸ் த அதர் ஃபெல்லோ ஹேஸ் டு ஸ்டாண்ட் ஆன் மை 2 feet அண்ட் ஓன் த லேண்ட். இப்போ மற்றவங்க எப்படி அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்களோ இந்த நாட்டில் அவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் உரிமை இருக்குது. நானும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? I tire so of hearing people say let the things take their course, tomorrow is another day. I do not need my freedom when I am dead. I cannot live on tomorrow's bread. எனக்கு டெமோக்ரஸி வேணும், எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி கேட்டு எங்களுக்கு டயர்டே ஆயிடுச்சு. டுமாரோ இஸ் அனதர் டே. நாளைக்கு அப்படிங்கிறது இன்னொரு நாள் தான். அந்த கடைசி வரைக்கும் எங்களால் ஹோப் வச்சுக்கிட்டே வாழ முடியாது. நான் இன்றைக்கி வாழ்கிறேன்னா எனக்கான சுதந்திரம் இன்றைக்கி தான் வேணும். நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த சுதந்திரம் கிடச்சி எந்த ஒரு யூஸுமே இல்லை. நான் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு நான் சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி தான் சாப்பிட்ணும். நாளைக்கு நான் உயிரோடு இல்லாதப்போ அது கிடச்சி எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரீடம் இஸ் அ ஸ்ட்ராங் சீட் பிளான்டட் இன் அ கிரேட் நீட். ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான விதை. அது இந்த நாட்டில் கண்டிப்பாக விதைச்சே ஆகணும். ஏன்னா அது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். ஓகேவா? இதுதான் இந்த போய்ட் சொல்லியிருக்காங்க. ஐ லிவ் ஹியர் டு ஐ வாண்ட் ஃப்ரீடம் ஜஸ்ட் ஆஸ் யூ. நானும் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கவங்க கூட எனக்கும் அந்த சுதந்திரம் வேணும். மற்றவங்கள மாதிரியே எனக்கும் அந்த சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங், ஒரு சீரியஸான நோட்டில் நம்ம போய்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயம் எந்த ஒரு ரைமிங் ஸ்கீம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்காங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோ அபவுட் இங்கிலீஷ் 360 அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.